அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான குழுவை நேற்றைய முன்தினம் நாங்கள் சந்தித்து கடிதம் கொடுத்தோம். நாங்கள் 4 தொகுதிகள் கேட்டிருந்தோம். புரட்சி பாரத கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்ற மாதிரி சொன்னாங்க. ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வந்துவிட்டோம். நேற்றும் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுதும் அந்த நிலைமைதான், அதே நிலைதான், ஒரு சீட்டு தான்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டார். இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாளை எங்களுடைய நிர்வாக குழு கூட்டி அந்த நிர்வாக குழுவில் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிறகு தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதன் பிரகாரம் இன்றைக்கி நிர்வாக குழு கூட்டினோம். நிர்வாக குழு பாதி பேர் வெளியே வந்துடலாம், இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், வெளியே வந்துடலாம்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் விஜய் கூட போயிடலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம்னாங்க. சில பேர் வந்து தனித்து போட்டிடலாம்னு சொன்னாங்க. சிலர் அதிமுகவிலே இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி நிர்வாகிகள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் வெளியில் இருக்கின்ற காரணத்தால் இந்த நிர்வாக குழுவை என்னுடைய தலைமையில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர்களுடைய முடிவை எல்லாம் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டு நாளை முடிவை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார். அதே சமயத்தில் நாங்கள் 15 ஆண்டு காலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம். 3 சட்டமன்றம், 3 நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், இப்படி எல்லா தேர்தலும் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம். உண்மையிலே வந்து வேதனையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் தலைவர் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நான் அதாவது ஏமாந்தோமா இல்லை ஏமாற்றப்பட்டோமா என்று. உண்மையிலே அந்த செய்தி கேட்டு உண்மை வேதனை ஆகிப்போச்சு. அதாவது எங்களுக்கு மட்டும் இல்லை, கட்சியினுடைய புரட்சி பாரத கட்சியினுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் இருந்து கீழ்நிலை தொண்டர்கள் வரை உண்மையிலே வந்து மன உளைச்சல், 3 நாளாக வந்து மன உளைச்சலாக இருக்கிறோம். உண்மையிலேயே மன வேதனையோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க, அண்ணன் ரமணா, அண்ணன் பெஞ்சமின், அண்ணன் ரஹீம், அண்ணன் மாதாவர மூர்த்தி, அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இவரெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய மனக்குமுறல் அவர்கிட்ட சொன்னோம், நாங்கள் போயிட்டு பேசுகிறோம், பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் வரலை. அதனால் நான் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான குழுவை மீண்டும் நான் கேட்கின்றேன். மீண்டும் எங்களுக்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதாவது நாளைக்கு தலைவர் முடிவு எடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிர்வாக குழுவில் எல்லாம் பேசினாங்க இல்லையா, இது எல்லாமே நான் இப்போ சொன்ன பாருங்க, அதை தலைவரிடத்தில் சொல்லுவோம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நாளைக்கு சொல்லிடுவார். ஒரு முறைன்னா கூட பரவாயில்ல, உங்களை 2 முறை ஏமாற்றி இருக்காங்க, உங்களுக்கு வலி எப்படி இருக்குது? அதை சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையிலே வலியோட வேதனையோடு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். உண்மையிலே நாங்கள் வெளியே போகணுன்றதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்களான்னு கூட எங்களுக்கு வருத்தமாக இருக்கும். உண்மையில் அது எப்படி, எந்த வகையில், இதை விட நாங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலையே. இப்போ நிர்வாக குழு இது பண்ணியிருக்காங்க, நிர்வாக குழு கேட்டு தான் நாங்கள் வந்து அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் வந்து தலைமை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எங்களுக்கு குறைந்தது ஒரு 2 தொகுதியாவது கொடுக்கணுன்றதுக்காக பரிசீலனை செய்யணும் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, இல்லை, திமுகலாம் பேசலை. மற்றவங்களாம் வந்து சொன்னாங்க, ஆரம்பத்தில் சொன்னாங்க எங்களோட வந்துருங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் உண்மையாக இருந்தோம். உண்மையாக இருந்ததுக்கான பலன் கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலே வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு சீட்டு கேட்டு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்குறோம். அப்படி எதிர்பார்க்குற அளவுக்குனா எவ்வளோ நாங்கள் கேட்டோம். நாங்கள் வந்து 5 சீட்டு கேட்டிருந்தோம். இல்லை 5 சீட்டு முடியாது, 2 சீட்டாச்சும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை நாங்கள் 2 சீட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். அதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதே குழு, நாடாளுமன்ற குழு சொன்னாங்க, நாங்கள் 3வது சீட்டுக்கு நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோம், அந்த டைமில் கூட்டணி எப்படி இருக்கோ அதை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக 3வது சீட்டும் கொடுக்குறோம் தான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இது வரைக்குமே இருந்தோம். ஆனால் இப்போது இந்த ஏமாற்றம் உண்மையிலே வந்து மனவேதனையோடு தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். திமுக கூட்டணியும் கிட்டத்தில் யாரை கூட்டணி வைத்தான ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ திமுக கூட்டணியோ இல்லை தாவேக்கா கூட்டணியோ கதவு திறந்தால் நீங்கள் அதில் போய் சேர வாய்ப்பு இருக்கா? புரட்சி பாருங்க. இல்லை, நாங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், தலைமை பரிசீலனை செய்யணும்னு சொல்கிறேன்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை குழு வந்து திரும்பவும் வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். சரி, தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வரீங்கன்னு சொல்றீங்க. பரிசீலனை செஞ்சு மறுபடியும் கூட்டணி இருந்தீங்கன்னா கரெக்டாக இல்லை, நாங்கள் கேட்ட தொகுதி கேட்டால் கண்டிப்பாக இருக்க தானே போகிறோம். இப்போ கூட்டணி அதிமுக வேட்பாளர் பட்டியலும் முதல்கட்ட வெளியிட்டாச்சு. இனிமே தொகுதி இல்லையே, முதல் கட்டம் நான் எல்லாத்தையும் ஒன்றும் வெளியிடலையே. இன்னும் இனிமே தொகுதி ஒதுக்கப்படணும் நீங்க நம்புறீங்களா? குழு தானே முடிவு பண்ணணும். அதை தலைமை கேட்டு கொடுக்காத ஒரு தொகுதியை மறுபடியும் இப்போ கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கொடுக்கலன்னா சார், கொடுக்கலாம், நாளைக்கு முடிவு எடுத்துருவோம். ஆனா இல்ல அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தாவேகா கூட மட்டும் இல்லை, திமுக கூட போகலான்னு சொல்கிறாங்க, தனித்து நிற்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வெளியே வந்துடலாம், நம்ம தனித்து நிற்கல புறக்கணிக்கலாம்னு கூட 2-3 பேர் சொன்னாங்க. அதனால் நாளைக்கு இதெல்லாம் தலைவர்கிட்ட நாங்கள் கொடுத்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரு நாளைக்கு கொடுத்துருவாங்க. சதவீதம் பேர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க? தாவேகா போனோமா இல்லை திமுக போனோமா இல்லை தனித்து நிற்கணும்? தனித்தே போட்டிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. தனித்தே போட்டிடலாம். தனித்தே போட்டிட்டீங்கன்னா எத்தனை தொகுதியில் நீங்கள் நிற்பீங்க? தனித்தே போட்டினா நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நிற்போங்க. நாங்கள் 234 தொகுதிகளும் எங்களுக்கு கட்சி இருக்குதுங்க. இப்போ 2 சீட்டாவது எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க கடைசியா. அந்த 2 சீட்டுனா யார் யார் நிற்கிற வாய்ப்பு இருக்கு சார்? அது தலைமை தாங்க முடிவு எடுக்கும். இதே நிர்வாக குழு திரும்ப கூட்டுவோம். 2 சீட்டு கொடுத்தாலும் இதே நிர்வாக குழு கூட்டி நிர்வாக குழு என்ன சொல்லுதோ அதை தான். 2 தொகுதி நீங்க என்ன தொகுதி கேட்குறீங்க? அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தனி தொகுதி எல்லாமே எழுதி கொடுத்து அதில் 4 தொகுதி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த 4 தொகுதியில் எந்த தொகுதி கடைசியில் நாங்கள் கேட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் கட்சி இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். இப்போ கூட்டம் நடத்திருக்கீங்களா? இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இந்த கூட்டத்தை நிர்வாக குழு என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாமே குறிப்பு எழுதி வச்சுருக்கோம். அந்த குறிப்பை நாளைக்கு தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் அதுக்கு என்ன முடிவு எடுப்பாரு நாளைக்கு எடுத்துருவாங்க. இப்போ அவருடைய மகளுக்கு சீட்டு கேட்கறத ஒரு அதெல்லாம் வதந்திங்க. அதெல்லாம் சார் இப்போ தொடர்ந்து மறுபடியும் கேவி குப்பத்தில் கொடுத்த தான் இப்போ அங்கிருந்து வெளியே வரணும்னு ஒரு முயற்சி புரியல. கேவி குப்பத்தில் கொடுத்த தான் அங்கே தேர்தலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே எங்களுக்கு நல்லா இருக்குங்க. தலைவர் அதாவது அந்த தொகுதியில் எந்த இது வரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போன பிறகு நிறைய செஞ்சுருக்காரு. அந்த மக்களே வரவேற்கிறாங்க தலைவரை. நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி எல்லா மக்களும் அங்கே வரவேற்கிறாங்க. பட்டியலின தலைவர்ன்றதுக்காகவே அதிமுக புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை திமுகவில் கூட அந்த அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் பட்டியலினத்த தலைவர் புறக்கணிக்க நினைக்கிறாங்களா? அதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. அதுதான் எங்களுடைய வேதனையை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. உண்மையில் எங்களுக்கு உண்மையை வேதனை, அதான் சொன்னேன், மன வேதனையோடு வருத்தத்தோடு நான் அதை பதிவு செய்கிறேன். கடந்த முறை கூட நீங்கள் 2006 அரக்கோணத்தில் உதயநிதியில் நின்னீங்க. ஆமாம், அப்பயும் வந்து சின்னத்தில் நின்னீங்க. அப்போ அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி கேட்டீங்க. கண்டிப்பாக அது தர முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் பிரிஞ்சு வெளியே ஆமாம். அப்படி இருக்கு சொல்ல அதிமுக திமுக உங்களுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கிறது, தொகுதியை தர மறுக்கிறது, தொடர்ச்சியாக நீங்கள் அவங்க கூடிய போட்டி விடுவதுக்கான என்ன காரணம்? அப்படி சொல்லியும் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் இயக்கத்தெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. எங்களை எல்லாரையும் அழுத்துற மாதிரி, குறிப்பாக எங்களை மட்டும் இல்லை, பொதுவாகவே தலித் இயக்கத்தெல்லாம் அழுத்துற மாதிரி தான் தோணுது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கடந்த 2021 தேர்தலில் 0.4% ஓட்டு வாங்கினா தேமுதிகக்கு திமுக கூட்டணியில் 10+ ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ போன எலெக்ஷனில் 8% மேலே ஓட்டு வாங்கினா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக அதிமுக கூட்டணியிலே இருக்கீங்க, பட் நீங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒரு தொகுதி தான் இருக்குது. இந்த மாதிரி தலித் தலைவர்கள் மொத்தமாகவே ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்தந்த கூட்டணி திமுக அதிமுக தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை பந்து ஆடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. தலித் தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஏன் அதை மாதிரி செய்ய மாட்டேறீங்க? கண்டிப்பாக அதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும், வருங்காலத்தில் கண்டிப்பாக அமையாது. இப்போ ராஜபாளையத்தில் பொது தொகுதியே ஜான் பாண்டியன் ஐயா கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த ஒரு தொகுதி பொது தொகுதியில் கொடுத்தா நிற்பீங்களா? கண்டிப்பாக நாங்களும் நிற்போம். அவரோட ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்குறீங்க? ஜான் பாண்டியன் ஸ்டாண்டர்ட், ஏன்னா அவர் வந்து அந்த பிரிவிலிருந்து வெளியேறி நாங்கள் பொது தொகுதி தனி தொகுதி வேண்டாம்னு சொல்லுவோம். அது அவருடைய அண்ணனோட ஸ்டாண்ட். அதை நாங்கள் தலையிட முடியுமா? எங்களுடைய ஸ்டாண்டு பொது தொகுதியில் கொடுத்தா கூட நாங்கள் நிற்போம். தாவைக்கா தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துக்கா? இல்லை நீங்கள் அங்கே பேச்சுவார்த்தை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதாவது முழுக்க
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி இருந்ததுக்கான பலனா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அதனால தான் எங்களோட வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் புரட்சி பாரத கட்சியை பொறுத்தவரை இரட்டை இலை சிம்பிள், அதை உதயசூரன் சிம்பிளில் தான் நிற்கிறீங்க. ஏன் ஒரு தனி சிம்பிள் நிற்கக்கூடாது? ஏன் அதை முடிவு எடுக்கல? ஏன்னா ஒரு ஓட் பேங்கிங் கவர் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் இந்த தேர்தலே கூட தனி சிம்பிள் நின்னாலும் நிற்போம். வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலைப்பாடு நாளைக்கு தலைவர் எடுப்பாருங்க. அந்த நிலைப்பாடு நாளைக்கு எத்தனை மணிக்கு அறிவிக்கிறாங்க? அதையாவது சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இல்லை இன்னும் அதை பற்றி சொல்லலை. ஆனால் நாளைக்கு அறிவிச்சிடுவாங்க தலைவர். இடையில யாராச்சும் அமைச்சர்கள் பேசினாங்களா? இல்லை, அமைச்சர் அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் முன்னாள் அமைச்சர் வந்து அண்ணன் ரமணாவும், அண்ணன் பெஞ்சமின், அண்ணன் இவர் மாதாவரம் மூர்த்தி, அவர் எம்எல்ஏ இல்லை அண்ணன் ஸ்ரீ பலராமண்ண, வேணுகோபால் இவங்கெல்லாம் நாங்கள் ரஹீமண்ண இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பேசி சொல்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இன்னும் முடிவு சொல்லலை. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன டைம் கொடுத்துருந்தாங்க? சொல்லி நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. இனியனால இருங்க, நாங்கள் பேசுகிறோம், பேசிட்டு சொல்கிறோம். இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், தலைமை பரிசீலனை பண்ணணும் எங்களுக்கு. மூலியமா இப்போ வந்து இறுதிக்கட்டமா வந்து தலைவருக்கு நீங்க என்ன மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு? மொத்தம் 6 கருத்து முன் வச்சிருக்காங்க. 6 கருத்து தலைவர்கிட்ட கொடுத்துருவோம். தலைவர் என்ன அது எந்த மாதிரியான கருத்துன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுல எதுல பெரும்பான்மையா கேட்டிருக்காங்க? எல்லா இல்லை முக்கியமான கருத்து இல்லைப்பா. அதான் சொல்கிறேன், வந்திருக்க அத்தனை பேரும் எல்லாமே எல்லா மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே அதிருப்தி. ஆனால் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. அடிமட்ட தொண்டர் முதல் கொண்டு அதிருப்தியில் இருக்காங்க. உண்மையில் அதான் சொல்கிறேன், 3 நாளாக மன உளைச்சலில் இருக்காங்க. 3 நாளாவே வந்து மேல்மட்ட பொறுப்பாளர் மட்டுமல்ல, கீழ்நிலை பொறுப்பாளர் முதல் கொண்டு தொண்டர்கள் வரையும் வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க. பெரும்பாலான கருத்து என்னவா இருக்குன்றது வெளியே வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வந்து தனித்தே போட்டிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் ஏமாற்ற மாட்டீங்க, இப்பயும் ஏமாற்றப்படுறீங்க, தொடர்ந்து இதே போல பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்காக நாளைக்கு தலைவர் முடிவெடுப்பார். நல்லா அந்த மாவட்டத்தில் அதாவது திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், வேலூர் மாவட்டத்தில் இருக்க தனி தொகுதி எல்லாமே எழுதி கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் 4 எங்கே வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லுங்கள். கடைசி கட்டத்தில் தமிழ்நாட்டில் இங்கே எங்கே வேணாலும் கொடுங்க கூட கேட்டுட்டோம்.